எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா Fifine T732 மைக்ரோஃபோன் அன்பாக்சிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதை லைக் பண்ணிடுங்க. இந்த ப்ராடக்ட் அமேசான் லிஸ்டிங் ஆன ப்ரைஸ் வந்து 3000 சம்திங் போட்டுருந்துச்சு. பட் ஆனால் 2 days முன்னாடி வந்து அமேசானில் ஆஃபர் போட்டிருந்தனால எனக்கு வந்து 400 சம்திங் கம்மியாக இருந்துச்சு. ஸோ அதனால் ஆர்டர் போட்டிருந்தேன். பாக்ஸை ஓப்பன் பண்ண அடுத்த செகண்டே ஒரு அதிர்ச்சி. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாப் ஃபில்டர் எனக்கு ஆக்சுவலாக கொடுக்கவே இல்லை. இந்த வீடியோ அன்பாக்சிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் அமேசான் கஸ்டமர் கேர்ட்ட கால் பண்ணி பேசினேன். இந்த மாதிரி வந்து பாப் ஃபில்டர் வந்து மிஸ் ஆயிருக்குன்னு சொல்லி. ஸோ அவங்களும் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி தரேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ பாக்ஸ்குள்ளே வந்து ஃபஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னா 2 ரப்பர் பேண்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஷாக் மவுண்ட்டுக்கு. ஸோ டிஃபால்ட்டாக வரது வந்து ரெட் கலர், ஆனால் எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்தது வந்து பிளாக் கலர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பிளாக் ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா நீங்கள் பிளாக் கலர் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். அது போக பாப் ஃபில்டர் ஹோல்ட் பண்ணுறதுக்காக ரப்பர் மேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா வந்து ட்ரைபாட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ட்ரைபாட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்டலில் பண்ணியிருக்காங்க. நல்லா ஸ்டெடியாக ஸ்ட்ராங்காக இருக்குது. கீழே வந்து ரப்பர் புஷ் கொடுத்துருக்காங்க. டேபிளில் வைக்கும்போது நல்லா கிரிப்பாக பிடிக்கும். மூணாவதாக பார்த்தீங்கன்னா ஷாக் மவுண்ட் கொடுத்துருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதில் வந்து ரெட் கலர் பேண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பிளாக் கலர் ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா எடுத்து சேஞ்ச் பண்ணி மாற்றிக்கலாம். ஷாக் மவுண்ட்டில் வந்து எப்படி மைக் ஃபிட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, இந்த 2 சைடு ப்ரெஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க, கம்பி மாதிரி. இந்த கம்பியை வந்து 2 சைடு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த சென்டரில் வந்து ரவுண்டு வந்து பெருசாகும். ஸோ அது பெருசானதுக்கப்புறம் நீங்கள் வந்து மைக் இன்சர்ட் பண்ணி ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு சொல்லி எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இந்த வீடியோ அன்பாக்சிங் முடிச்சதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். ஆனால் பரவாயில்லைங்க, எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்டலில் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுவுமே பிளாஸ்டிக் கிடையாது. இது வந்து நீங்கள் வந்து உடஞ்சிரும், இல்லை வந்து மடக்கி வைக்கும் போதோ அடிக்கடி வந்து ஷிஃப்ட் பண்ணும் போதோ நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த கேபிள் யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து மைக்கையும் கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ண முடியும். இந்த மைக்கை கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுறதுக்கு எந்த விதமான டிரைவர்ஸும் யூஸ் பண்ண வேண்டியதில்லை. ஜஸ்ட் நீங்கள் வந்து யூஎஸ்பி ப்ளக் பண்ணால ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கம்ப்யூட்டரில் டிடெக்ட் ஆயிரும். இந்த கேபிள் லென்த் பார்த்தீங்கன்னா 98 இன்ச் போட்டிருக்காங்க. 98 இன்ச்னா 8 feet வரும். ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டேபிளில் ஃபிட் பண்ணுவோம் பார்த்தீங்களா ஸ்டாண்டு. ஸோ அந்த ஆர்ம் ஸ்டாண்டு கீழே பேஸில் ஃபிட் பண்ணுறதுக்காக இந்த லோவர் பார்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோம் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபோம்குள்ளே ட்ரைபாடில் ஃபிட் பண்ணுறதுக்காக, அதாவது மைக்கை வந்து ட்ரைபாடில் ஃபிட் பண்ணுறதுக்காக வந்து இந்த ஒரு சின்ன பார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து ட்ரைபாடில் ஃபிட் பண்ண முடியும் மைக்கை. அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக நான் சொன்ன மாதிரி இந்த லோவர் பார்ட் இதை தான் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த லோவர் பார்ட் இதில் கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து டேபிளில் ஃபிட் பண்ணலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக மெட்டலில் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் எல்லா பார்ட்ஸுமே வந்து மெட்டல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து உடஞ்சிரும் அப்படின்னு சொல்லி பயப்பட தேவையில்லை. லாஸ்ட்டாக வரது எது பார்த்தீங்கன்னா மைக். ஸோ இதுதான் நான் ஆர்டர் பண்ண மைக்கு. இந்த மைக் மாடல் நம்பர் வந்து T732. ஸோ இந்த மைக்குமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக மெட்டல் தான் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு வெயிட்டாக இருக்குது. மைக் கீழே பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி கனெக்ட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. முன்னாடி சொன்ன மாதிரி அந்த யூஎஸ்பி 8 feet யூஎஸ்பி கனெக்ட் பண்ணி நீங்கள் கம்ப்யூட்டர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். 3 days முன்னாடி பாப் ஃபில்டர் இல்லைன்னு சொல்லி ரீப்ளேஸ்மெண்ட் போட்டிருந்தேன். ஸோ இன்றைக்கி தான் பேக்கேஜ் வந்து எனக்கு கிடச்சிது. ஓப்பன் பண்ணும்போது ஆக்சுவலாக ஒரு பயமாக தான் இருந்துச்சு, எங்கே இதில் இங்கேயே மைக்கு இல்லாமல் போயிருமோ அப்படின்னு. நல்ல வேலை எல்லா ப்ராடக்ட்டுமே கரெக்டாக இருந்துச்சு. அதை எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஸோ நோட் பண்ணுறவங்க நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எதை ஃபிட் பண்ணணும்னா ஆர்ம் ஸ்டாண்டும் அதுக்கப்புறம் வந்து ஷாக் மவுண்ட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த ரெண்டும் எப்படி கனெக்ட் பண்ணணும்னா, இந்த ஷாக் மவுண்ட் கீழே பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆர்ம் ஸ்டாண்டும் இந்த ஷாக் மவுண்ட்டும் கனெக்ட் பண்ணி ரோல் பண்ணினா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகிரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர்ம் ஸ்டாண்டோட லோவர் பார்ட். இது வந்து கடைசியில் ஆர்ம் ஸ்டாண்டோட கீழே கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது உள்ளே கனெக்ட் பண்ணி டைட் வச்சிங்கன்னா டைட் ஆகிரும். உங்கள் டேபிளில் ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சில்வர் கலரில் ரோல் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை ரோல் பண்ணி லூஸ் பண்ணிக்கோங்க. லூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த டேபிளில் இன்சர்ட் பண்ணி மறுபடியும் டைட் வச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மைக். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மைக் வந்து எப்படி ஃபிட் பண்ணணும்னா, இந்த ஆர்ம் ஸ்டாண்டில் ஷாக் மவுண்ட் இருக்குது பாருங்கள். இந்த ஷாக் மவுண்ட்டில் 2 இது ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து ப்ரெஸ் பண்ணி இந்த மைக்கை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணினா ஃபிட் ஆயிரும். மைக்கை இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த Fifine சொல்லிட்டு லோகோ போட்டிருக்கான் பாருங்கள். ஸோ இதுதான் வந்து மைக்கோட ஃப்ரண்ட் சைடு. இந்த ஃப்ரண்ட் சைடில் நீங்கள் பேசினா தான் மோஸ்ட்லி வந்து வாய்ஸ் வந்து கேப்சர் ஆகும். ஸோ அதனால் வந்து ஃப்ரண்ட் சைடை வந்து கரெக்டாக பார்த்து இன்சர்ட் பண்ணி நீங்கள் எந்த டேரக்ஷனில் பேசுவீங்களோ அந்த சைடு வந்து ஃப்ரண்ட் சைடில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா
ஜஸ்ட் யூஎஸ்பி கேபிள் எடுத்துகிட்டு மைக்கில் இன்சர்ட் பண்ணி இன்னொரு பேக் சைடில் உள்ள யூஎஸ்பி கேபிளை வந்து கம்ப்ளீட் கனெக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து மைக்கை வந்து எனேபிள் ஆயிரும். முன்னாடி சொன்ன மாதிரி எந்த விதமான டிரைவர்ஸும் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் ப்ளக் பண்ணி நீங்கள் வந்து ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். மைக்கோட ஆடியோ டெஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறதே இந்த மைக்கில் தான். ஸோ வீடியோவோட ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்குமே வந்து இந்த மைக்கில் தான் பேசிகிட்டு இருக்கேன். இந்த மைக்கோட கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. தேங்க்யூ.